Hello guys, welcome back. I'm Divya Bharati Gopal. இன்னைக்கு வீடியோவில் I want to talk about metabolism. Metabolismனா என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி if you haven't subscribed to my channel, please hit the subscribe button. ஸோ மெட்டபாலிசமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசுகிறதுக்கு முன்னாடி மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மெட்டபாலிசம்ங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டபாலிசம் மெயினாக 3 விஷயங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரிஷனாக மாற்றோம். ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பாடுலேருந்து கிடைச்ச நியூட்ரிஷனை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். அண்ட் மூணாவது விஷயம் நம்ம கிடைச்ச எனர்ஜியை நம்ம செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் பிளிங்க் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை பேர்ன் பண்ணுறது, நம்ம நடக்கிறது, நம்ம யோசிக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே இந்த மெட்டபாலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும், நம்மளோட வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரதுக்கும், நம்மளோட ஹார்மோன்ஸ் அண்ட் டைஜஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வரதுக்கும் இந்த மெட்டபாலிசம் ஒரு கரெக்டான ஹெல்த்தியான எஃபிஷியண்ட்டான இதில் இருக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லக்கிஷாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யுவர் பாடி டு ஸ்டோர் ஃபேட். அதாவது ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேட்டை கிளைகோஜன் ஸ்டோர்ஸாக ரிசர்வ் மாதிரி ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், ஆர்கன்ஸை சுற்றி நிறைய ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசம் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசமை நேச்சுரலாக எப்படி காம்பேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ தேர் ஆர் 10 tips to do that. These are very easy and affordable tips. இது நம்ம வீட்டிலேருந்து கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அதுக்கு பெருசாக சப்ளிமெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு பேலியோ டயட்டோ ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது என்ன டிப்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் ஹாட் வாட்டர் ட்ரிங்க் தான். காலையில் எழுந்த உடனே எடுத்தோடனே போயிட்டு காஃபி குடிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஹாவ் அ கப் ஆஃப் ஹாட் வாட்டர். ஒரு 200 ml நல்லா கொதிக்க தண்ணி கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு சூடாக இதமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரிங்க் தட். ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த வாட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை குடிங்க. அது மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால இட் கிக் ஸ்டார்ட்ஸ் யுவர் மெட்டபாலிசம். அண்ட் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது, டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் இட் ரியலி இம்ப்ரூவ்ஸ் யுவர் பவுல் மூமெண்ட். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் health and always start your day with having a sip of hot water. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் காஃபி குடிக்கிறத கொஞ்சம் டிலே பண்ணுறது தான். ஸோ எழுந்த உடனே எல்லோரும் நிறைய பேர் நம்ம ஊரில் காஃபி குடிப்போம். பட் அதை தவிர்த்துட்டு எழுந்த உடனே ஒரு டால் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 90 minutesக்கு அப்புறமா காஃபி குடிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா எழுந்த உடனே நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் செம்ம பீக்கில் இருக்கும். அந்த பீக்கில் இருக்கும் போது எழுந்த உடனே மறுபடியும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா கஃபீனில் இருக்க அந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம உடம்புல இன்னும் anxiety அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப பீக் பண்ணும். அண்ட் நம்ம மெட்டபாலிசம் கிராஷ் ஆகிடும். இதனால ஃபேட் பர்னிங் உடம்புல நடக்காது. ஸோ நம்ம தூங்கும் போது ஒரு 8 to 10 hours எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா? அப்போது நம்ம உடம்பு ஃபேட் பர்னிங் ஸ்டேஜில் இருக்கும். எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு 70 calories 80 calories இருக்க ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சோன்னா ஆப்வியஸாக இன்சுலின் ஸ்பைக் வரும். அண்ட் அந்த ஃபேட் பர்னிங் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் கொழுப்பு கரைக்கிறதுக்கு பதிலாக இந்த இன்சுலின் ஸ்பைக் கொண்டு அந்த காஃபியில் இருக்கிற விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபேட் பர்னிங் அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் எழுந்த உடனே ஒரு டால் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 90 minutes இல்லை 2 hours கழிச்சு காஃபி குடிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ மூணாவது விஷயம் டு பி ஆக்டிவ் த்ரூ ஆஃப் த டே. நீங்கள் பெருசாக ஃபார்மலாக ஒர்க் அவுட் பண்ணனாலும் நம்ம வீடை சுற்றி இருக்க விஷயங்களை பண்ணும்போதே வி மைட் கவர் அட்லீஸ்ட் 5K steps. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு பெருக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, துணி மடித்து வைக்கிறது, சமைக்கிறது, வீட்டுக்கு மாப் போடுறது, அண்ட் சாமான் தேய்க்கிறது, கோலம் போடுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அண்ட் மொட்டை மாடிக்கு போகிறது, ஸ்டெப்ஸ் படியேறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட் த்ரூ அவுட் த டே ஆக்டிவாக செய்யும் போது தேர் இஸ் சம்திங் கால்ட் நீட், அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடி நம்ம பெருசாக எக்ஸசைஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம பாடிக்கு கொடுக்குற மூமெண்ட்டில் இட் பர்ன்ஸ் யுவர் ஃபேட் மோர் எஃபிஷியன்ட்லி. இதுக்கு பேர் தான் நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி கோ டு ஜிம் அண்ட் டூ எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அவுட்ஸ். பட் இட் இஸ் குட் டு டூ தட். பட் உங்களுக்கு போக பிடிக்கல அப்படின்னாலும் மேக் ஷுர் நீங்கள் தினமும் எதனா உங்கள் உடம்புக்கு எதனா ஒரு அசைவை கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு 20 minutes 30 minutes நீங்கள் உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா டேக் அ பிரேக். ஒரு 2 minutes வாக் போயிட்டு வாங்க. வீடை சுற்றி கூட நீங்கள் நடக்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் டு வெளியே தான் போய் வாக் போகணும்னு அவசியம் இல்லை. வெளியே போனால் நல்லது. பட் இல்லைனாலும் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடை சுற்றி நடங்க. பால்கனியில் எதனா பண்ணுங்கள். சும்மா வீடை க்ளீன் பண்ணி வைங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய செய்ய யுவர் மெட்டபாலிசம் வில் இம்ப்ரூவ் அ லாட். நெக்ஸ்ட்
tip வந்து is to have a good sleep. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours of undisturbed sleep is very important. நீங்கள் வந்து இந்த நிறைய விஷயங்கள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, நல்லா வந்து டயட்டில் இருக்கிறது, நீங்கள் எல்லா விஷயம் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா no matter whatever you do, it will be an utter waste. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் தான். தூக்கம் இல்லைன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் பெரிய அவுட் ஆஃப் வேஸ்ட். பிகாஸ் ஸ்லீப்பில் தான் வந்து நம்ம பாடி வந்து இட் கம்ப்ளீட் ரெகுலேட்ஸ் இட் செல்ஃப் அண்ட் இட் டஸ் அ லாட் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அண்ட் ரிப்பேரிங் த மசில்ஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் எவ்ரி திங். க்ரோத் ஹார்மோன், அதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட வந்து அந்த அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லீப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நம்மளோட மசில் க்ரோத், ரிப்பேர், செல் ரிப்பேர், டிஷ்யூ ரிப்பேர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம தூங்கும் போது தான் நடக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு அந்த டைம் கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மெட்டபாலிசம் வந்து ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஹாவ் அ குட் ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 8 hours. அண்ட் ஆல்சோ நைட்டு வந்து சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டு நாட் ஈட் ஆஃப்டர் 8 or 9 PM. மேக் ஷூர் தட் யூ ஹாவ் யூர் டின்னர் லாஸ்ட் மீல் at 7 PM. அண்ட் தூங்குறதுக்கு 2 to 3 hours கேப் கொடுங்க. அண்ட் அரவுண்ட் ஒரு 10 PM 11 தூங்க பாருங்கள். அண்ட் மேக் ஷூர் தட் யூர் அப் at 7 or 6:30. ஸோ இந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். The next step is adding a lot of herbs to your diet. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்து ஸ்பைசஸ் இருக்குது. லவங்கம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட டயட்டில் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. நிறைய மஞ்சள் அண்ட் பெப்பர் வந்து உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. பெப்பர் அண்ட் மஞ்சள் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பெப்பர் அண்ட் மஞ்சளை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரியோ பண்ணி குடிக்கலாம், இல்லை டீ மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க் கோகோனட் வாட்டர். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைனா we will feel very tired and less energetic. ஸோ கோகோனட் வாட்டர் இல்லை அப்படின்னா நோ வரிஸ், தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து கொஞ்சமாக வந்து சீ சால்ட் இல்லை ராக் சால்ட் இல்லை அந்த பிங்க் ஹிமாலயன் சால்ட் மாதிரி கொஞ்சமாக போட்டு ஜஸ்ட் ஒரு 50 ml வாட்டர் போதும், அது அப்படியே குடிச்சிருங்க. அண்ட் உங்களுக்கு முடிஞ்சால் கோகோனட் வாட்டர் குடிங்க. டிப் வந்து கிவ் பிரேக் பிட்வீன் ஈச் ஆஃப் யோர் மீல்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 9 o'clock வந்து இஃப் யூர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours வந்து ஒரு பிரேக் விடுங்க. ஸோ 9 o'clock நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் மீல் வந்து 2:30 தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் பிரேக் விட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பாடை வந்து கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷன் வந்து உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் ஆன்கோயிங் மிஷின் மாதிரி சும்மா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து எதனா ஸ்நாக்ஸோ இல்லை கிறிஸ்ப்ஸோ சிப்ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பாடி and give it some time so that it could ingest and digest your food properly. And also hydrate yourself. நிறைய தண்ணி குடிங்க. கோல்டு வாட்டர் இல்லாமல் ஹாட் வாட்டர் இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் அட்லீஸ்ட் லூக் வார்ம் வாட்டர் இஸ் வெரி குட். கோல்ட் வாட்டர் வந்து எப்போயாவது குடிங்க. எப்போவுமே தினமும் குடிக்கிற வாட்டர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுக்காதீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் அ லாட் ஆஃப் பிரேக்ஸ் பிட்வீன் ஈச் ஆஃப் யுவர் மீல்ஸ். நெக்ஸ்ட் டிப் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது நம்ம உடம்புல வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இட் வில் கோ இன் ஸ்பைக்ஸ். ஸோ கார்டிசால் நிறையா உடம்புல இருக்குது அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி a bad situation for your metabolism because it will completely slow down your metabolism and உங்களோட ஸ்கின், உங்களோட ஹேர் எல்லாத்துலேயுமே வந்து அது காமிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எதனா ஒரு சண்டே இல்லை உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா obviously you'll be all stressed up, and when you are stressed up your cortisol hormones will go in a spike and that will cause a lot of tantrums in your body. So make sure that you speak things out and communicate it out with your friends and loved ones. அண்ட் ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த ஆங்கரையும் வந்து உடம்புக்குள்ளே வச்சுக்காதீங்க. நீங்கள் அந்த உடம்புல வந்து அந்த டிப்ரெஷன், அந்த கோவம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஒன்லி ஷோஸ் ஆன் யுவர் பாடி. ஸோ டு நாட் டூ தட் அண்ட் டு நாட் ஃபிசிக்கலி எக்ஸர்ட் யுவர் பாடி ஆஸ் வெல் பிகாஸ் ஃபிசிக்கல் எக்ஸார்ஷன் வில் ஆல்சோ லீட்ஸ் டு அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஃபிசிக்கலாக உங்கள் உடம்புல நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது 3 hours ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, 3 hours வந்து வாக்கிங் பண்ணுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் யூ ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உடம்புல கார்டிசால் அதிகமாகும். நம்ம ஓவரால் நல்லது செஞ்சால் கூட உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் தான் ஆகும். ஸோ வந்து மேக் ஷுர் தட் யூ டு நாட் டூ தட். அண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போது லிசன் டு சம் மியூசிக், கோ ஃபார் அ வாக்,
வாக்கிங் போனாலே உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நல்ல மூட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கோ ஃபார் அ வாக், கோவிலுக்கு போயிட்டு வாங்க அண்ட் ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கெட் இன் அ ஃபோன் கால் அண்ட் ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது யார் கூட இருக்கோ அதை வந்து கொஞ்சம் பேசி தீர்த்துருங்க. ஸோ சைலண்ட் மோடில் போயிட்டு கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க. தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு டூ. ஸோ டாக் திங்ஸ் அவுட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் யூர் ஸ்ட்ரெஸ். 7வது டிப் வந்து ஈட் ஹோம்மேட் ஃபுட்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ நோ வீக்கெண்ட்ஸ் வந்தால் வெளியே போய் சாப்பிடணும்னு தோணும், பட் தட் இஸ் ஃபைன். பட் அட்லீஸ்ட் மேக் ஷோர் தட் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு வீட்டில் சமைக்கிற ஹோம்மேட் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுட்ஸில் வந்து சும்மா இந்த சாம்பார் அப்புறம் பொட்டேட்டோவெல்லாம் வந்து வெஜிடபிள் நினச்சிட்டு அதையே வந்து வாரத்துக்கு 7 நாளுக்கும் சமைச்சு சாப்பிடாதீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் காய்கறிகள் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வயிறில் இருக்க கட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் கட் ஹெல்த்தியாக இருக்கனாலே நம்ம மெட்டபாலிசம் வந்து இட் வில் பி வெரி இம்ப்ரூவ்ட் அண்ட் ஃபாஸ்டர். So take a lot of fruits and vegetables and eat homemade foods. And when it comes to oil, refined oils in the sunflower oil, அப்புறம் வந்து இந்த corn oil, canola oil, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். கோல்டு வினர், சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஆல் தேட். வீட்டில் இந்த நம்ம கடையில் கிடைக்கிற இந்த மரச்செக்கு எண்ணெய்கள், எஸ், இந்த செசமி ஆயில், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் இஸ் வெரி குட். செசமி ஆயில், கோகோனட் ஆயில், அப்புறம் கீ, பட்டர், இது மட்டுமே தயவு செஞ்சு உங்கள் சாப்பாட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ரீஃபைண்ட் ஆயில்ஸ் வந்து இந்த முறுக்கு விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த பொரிக்கிறது வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் ஃபிஷ் ஃப்ரை கூட ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், டீப் ஃப்ரை டு நாட் கன்சியூம் எனிதிங் தட் இஸ் டீப் ஃப்ரைட். கீ இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் கட். தினமும் மார்னிங் எழுந்த உடனே கீ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மெல்ட் பண்ணி அப்படியே குடிச்சிங்கன்னா கூட உங்கள் உடம்பில் இருக்க மெட்டபாலிசம்க்கு ரொம்ப நல்லது. ஸோ டூ தேட். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து கன்சியூம் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ வென் கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட்ஸை விட நம்மளோட பாடி அண்ட் மெட்டபாலிசம் வந்து ப்ரோட்டீன் சாப்பிடும்போது ப்ரோட்டீனை வந்து பேர்ன் பண்ணுறது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பாடி வந்து 20% to 30 கேலரிஸ் வந்து ப்ரோட்டீனில் இருக்க ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே போகும். பட் நீங்கள் கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5% to 10% தான் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் டு கிக் ஸ்டார்ட் யுவர் மெட்டபாலிசம். அண்ட் நீங்கள் நிறைய அளவு புரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் அண்ட் பில்ட் யுவர் மசில் மாஸ் நிறைய இருக்கவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பாக வந்து மசில் நிறைய இருக்கவங்களுக்கு இருக்காது. ஸோ நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஹேவ் அ குட் மசில் மாஸ். ஸோ கடைசியாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப போதும். அண்ட் கூட வந்து butter on top மாதிரி do some amount of physical exercise and walking. If you're not very big on physical exercise, at least do a walking. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 8K steps வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். Physical exercise வந்து it really helps a lot with your metabolism, and when you do that it really helps with weight loss and overall health வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். So start with high intensity workouts. Just cardio start பண்ணுங்க, and then move on to strength training. Strength training is very very critical and it's very important and very good for women and women who have PCOS. So if you're someone who have PCOS, please do start with your strength training. And strength training பண்ண உங்களோட insulin resistance வந்து கம்மியாகும். So insulin resistance அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து PCOS வருது. So insulin is like the main culprit for everything. So make sure that you maintain and put your insulin on right levels, and அது பண்ணாலே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். So these are the important information that I want to give you about improving your metabolism. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா give me a thumbs up, and if you haven't subscribed to my video, please just hit the subscribe button. So இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். So bye bye until then.